ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசலாமா? செப்டம்பர் 21 to 27க்கான வீக்லி ஏஞ்சல் கைடன்ஸ் கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வீடியோவை சேவ் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸ்க்காக காத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இங்க தெரியுற பட்டர்ஃபிளைல ஏதாவது ஒரு பட்டர்ஃபிளைய சூஸ் பண்ணுங்க. எந்த பட்டர்ஃபிளை சூஸ் பண்ணிருக்கீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான கைடன்ஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க பட்டர்ஃபிளை 1 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பிரேவ் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க நீங்க ரொம்ப எனர்ஜியோட பிரேவான சில டெசிஷன்ஸ் எடுக்க போறீங்க. அதுவும் நீங்க ரொம்ப பேஷனேட்டடா, அதாவது ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க செய்யும் போது சில பேர் வந்துட்டு உங்களை இல்ல நீ இதுல ரொம்ப போக்கஸ் பண்ணாத, இதனால உனக்கு எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு அட்வைசஸ் எல்லாம் வரும். ஆனா நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல நிச்சயமா நீங்க போக்கஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எனர்ஜியை அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. பர்டன் எல்லாம் வந்துட்டு நீங்க உங்க மேல நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டாம். அதாவது ஒர்க் ஸ்பிளிட் பண்ணி செய்யுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லா பர்டனையும் நீங்களே எடுத்துக்க தேவையில்லை. நீங்க நிறைய பர்டன் எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நிறைய செலிப்ரேஷனுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்கு. அதாவது நீங்க அவுட்டிங் போறதுக்கான வாய்ப்புகள், ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய டைம் வந்து இந்த வாரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. நீங்க பட்டர்ஃபிளை 2 சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ட்ரென்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு சின்ன சின்னதான ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஹெல்தி அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நீங்க பாசிட்டிவா ஏதாவது சொல்லிட்டே இருங்க. இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் எதனால உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. ஏதோ ஒரு பாஸ்ட் வீக்ல அல்லது பாஸ்ட் மந்த்ல நடந்த ரிலேஷன்ஷிப் கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து திரும்ப அதை வந்து பேசி அதை கண்டினியூ பண்ணி திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துட்டு தான் இருக்கு. இந்த வாரமும் ஜாப் பிசினஸ் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து லாஸ்ட் வீக் வந்து ஸ்லோவா இருந்தாலும் இந்த வீக் வந்து அதுல நிச்சயமா ஒரு சேஞ்சை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் பர்பிள் மேஜிக் பிஹைண்ட் நவ் அப்படின்னு இந்த கலர் ரிலேட்டடான விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பிச்சு செஞ்சு பாருங்க. இந்த வாரம் நிச்சயமா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சமாதானம், அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வாரம் நீங்க உணரணும். எந்த கம்யூனிகேஷனா இருந்தாலும் நீங்க அமைதியா லெட் கோ அப்படிங்கிற ஆட்டிடியூடோட இருங்க. ஏஞ்சல்ஸ் எப்போதும் உங்களோட இருக்காங்க. லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.